ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஆர்மியிலேருந்து பர்மனன்ட் கமிஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 142nd டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ் டிஜிசி பர்மனன்ட் கமிஷன். இந்தியன் ஆர்மியில் ரிட்டையர் ஆகிற வரையும் நீங்கள் பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். ஸோ இதுக்கான கோர்ஸ் கமென்சிங் ட்ரைனிங் எல்லாமே இந்தியன் மிலிட்ரி அகாடமி ஐஎம்ஏ டேராடூனில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நேஷ்னாலிட்டி பொறுத்தவரையில் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்ளை பண்ணிக்கலாம். அது போக இந்தியாவிலேருந்து இந்த பாகிஸ்தான், பர்மா, ஸ்ரீலங்கா அந்த மாதிரி நாடுகளுக்கு குடிபெயர்ந்துருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஜ் லிமிட் வந்து 20லேருந்து 27க்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இந்த இடைப்பட்ட தேதியில் நீங்கள் பிறந்திருக்கணும். ஸோ அடுத்து பாருங்கள், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன ப்ரோ படிச்சிருக்கணும் அப்படின்னா, இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் டிகிரி படிச்சுட்டு இருந்தாலும் நீங்களும் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா. பட் உங்கள் செம் மார்க் ஷீட் எல்லாமே 2026 ஜானுக்குள்ளே நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிடணும். செலெக்ஷன் அப்போ அப்படின்னு சொல்கிறாங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் செம் எக்ஸாம் இருக்குது இல்லையா, அது எல்லாமே உங்களுக்கு 1 Jan 2026 அப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. உங்கள் செமஸ்டர் எக்ஸாம் எல்லாமே January 1, 2026க்குள்ளே ஷெட்யூல் பண்ணியிருக்கணும். அதுக்குள்ளே நீங்கள் எக்ஸாம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அடுத்து வேக்கன்சிஸ். இப்போ டிசிப்ளின் வைஸ் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங்கில் ஒரு 38 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னா வெறும் சிவில் இன்ஜினியரிங் மட்டும் இல்லை, அது சம்மந்தமாக அதுக்கு ஈக்குவலண்ட்டான நிறைய டிசிப்ளின் இருக்குது இல்லையா. ஸோ இதில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதுக்கு ஈக்குவலண்ட்டான டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரிக்கல் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் தென் உங்களுக்கு மெக்கானிக்கலும் கொடுத்துருக்காங்க. மிஸ்க் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக ஒரு 30 வேக்கன்சிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஆஸ் யூஷுவல், ஷார்ட் லிஸ்டிங், அப்ளிகேஷன் பர்சன்டேஜ், அதாவது டிகிரியில் நீங்கள் எடுத்த அந்த பர்சன்டேஜை பேஸ் பண்ணி அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து உங்களுக்கு எஸ்எஸ்பி இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது எந்த டேட்டில், எந்த டைமிங்கில், எந்த லொக்கேஷனில் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஆர்மி வெப்சைட்லேயே அப்டேட் பண்ணுவாங்க. எந்த சென்டரில் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், அதாவது இந்த போபால், பெங்களூரு, ஜலந்தர் இந்த மாதிரி லொக்கேஷனில் தான் உங்களுக்கு எஸ்எஸ்பி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கான டேட் அண்ட் டைமிங் எல்லாமே ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி இல்லை மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ்ஸாக சென்ட் பண்ணுவாங்க. அப்டேட் வரும்போது சொல்கிறேன், சரிங்களா. ஏதோ 2 ஸ்டேஜாக இருக்கும். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 இருக்கும். ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணால் தான் ஸ்டேஜ் 2 போக முடியும். மொத்தம் உங்களுக்கு 5 நாள் நடக்கும். ஒரு வேளை நீங்கள் ஸ்டேஜ் 1 ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் ஆகிடலாம். இது வந்து பர்மனெண்ட் கமிஷன் தான், ஓகேங்களா. ஸோ ரிட்டையர் ஆகிற வரையும் நீங்கள் பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். உங்கள் ட்ரைனிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா லெஃப்டினன்ட் ரேங்க்கில் இந்தியன் ஆர்மியில் பர்மனெண்ட்டாக உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ ட்ரைனிங் பாருங்கள், 12 months உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். இந்தியன் மிலிட்ரி அகாடமி டேராடூனில் 12 monthsக்கான ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு சேலரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங் எல்லாமே வந்து கவர்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் தான். நம்ம ட்ரைனிங்காக எதுவும் செலவு பண்ண, அதாவது ட்ரைனிங்குக்காக நம்ம ஏதாவது செலவு பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. என்டையர் காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங் எல்லாமே கவர்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் தான். நம்ம எந்த ஒரு மணியும் அதுக்காக செலவு பண்ணணும்னு அவசியமே இல்லை, ஓகேங்களா. எல்லாமே கவர்மெண்ட்டே பார்த்துப்பாங்க. இப்போ லெஃப்டினன்ட் இந்த ரேங்க்கில் தான் நம்மளுக்கு ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிட்டா போஸ்டிங் பண்ணுவாங்க. இந்த ரேங்க்கான சேலரி பார்த்திங்கன்னா 56,000 ப்ளஸ் உங்களுக்கு அலவன்ஸ் அதெல்லாமே இன்க்ளூட் ஆகும். 1 lakh வரை நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அடுத்து உங்களுக்கு பாருங்கள், கேப்டன் ப்ரொமோஷன் ஆகிட்டிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த சேல்ரி. அதே மாதிரி மேஜர், லெஃப்டினன்ட், கலனல் இந்த மாதிரி ப்ரொமோஷன் கிடச்சா சேல்ரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அலவன்ஸ் அப்படின்னா மிலிட்ரி சர்வீஸ் பே அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஸ்டு ஸ்டைஃபன், கேடட் ட்ரைனிங் இருக்குது. ஸோ அலவன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஏ, பேரா, டெக்னிக்கல் அலவன்ஸு, யூனிஃபார்ம் அலவன்ஸு, ஃப்ளையிங் அலவன்ஸு, ஹை ஆல்டிடியூடு, இந்த மாதிரி நிறைய அலவன்ஸ் இருக்குது, சரிங்களா. டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸும் ஃப்ரீ தான். சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் இருக்குது, ஹாஸ்டல் அலவன்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட அலவன்ஸ் இருக்குது. சரி ப்ரோ, எப்படி அப்ளை பண்ணுறது? ஆஸ் யூஷுவல் அதே தான். இந்தியன் ஆர்மி வெப்சைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும், ஆஃபீஸர் என்ட்ரி, அதில் போய்ட்டு அப்ளையர் லாகின் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா.
உங்களுக்கு அப்ளை வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இதை தாண்டி ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட் அதை நீங்கள் சொல்லலையே அப்படின்னா April 30, அதாவது நேற்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் டேட் May 29 வரையும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே அப்ளை பண்ணி வச்சுருங்க. அப்ளை வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி ஒன்ஸ் உங்களுக்கு எஸ்எஸ்பி இன்டர்வியூ அலாட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது எனக்கு ரொம்ப இந்த லொக்கேஷன் உங்களுக்கு அலாட் பண்ணிட்டாங்க, டேட் அண்ட் டைமிங் அலாட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது வந்து அலாட் பண்ணி உங்களுக்கு இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நாங்கள் எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டிமேஷன் வரும். ஸோ நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு இதெல்லாம் என்டர் பண்ணி லாகின் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்க. அதில் உங்களுக்கு எந்த சென்டர், எந்த டேட் அண்ட் டைமிங் கொடுத்துருக்காங்களோ அதில் போயிட்டு தான் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது, அதுக்கான ரெக்வஸ்ட்டும் ரைஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு என்ன டேட்டு, என்ன சென்டர், என்ன டைமிங் கொடுத்துருக்காங்களோ அதுதான். அதை வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கு ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. கல்யாணம் ஆகாத ஆண்கள் மட்டும்தான், அதாவது இன்ஜினியரிங் அன்மேரிட் மேல் ஒன்லி எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபீமேல் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. கல்யாணம் ஆகாத ஆண்கள், அதுவும் இன்ஜினியரிங் டிகிரி முடித்தவங்க அந்த குறிப்பிட்ட டிசிப்ளைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்னொரு விஷயம், இந்த பேக்லாக் அரியர் இருக்குது ப்ரோ, நான் வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரியர் இருந்தால் அந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூவில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ டிகிரியில் வந்து அரியர் இருக்கக்கூடாது, அது வந்து பார்த்துக்கோங்க. பேக்லாக் அரியர் இருக்குது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கீங்க, ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் சரி, அரியர் இருக்கக்கூடாது. அரியர் இருந்தால் அலோவ் பண்ண மாட்டாங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. பர்சன்டேஜ் முக்கியம் இல்லை, எவ்வளோ பர்சன்டேஜ் வேணால் இருக்கலாம், நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் கூட இருக்கலாம், பட் அரியர் இருக்கக்கூடாது, அதுதான் மெயின். ஓகேங்களா? ஸோ டிசிப்ளைன் இருக்குது, டிசிப்ளைன் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்னா, இதுக்கு சிவிலில் ஒரு 8 வேக்கன்சி, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸில் 6 வேக்கன்சி, ஸோ 14. அடுத்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கலில் ஒரு 2, 16 வேக்கன்சி. அடுத்து எலக்ட்ரானிக்ஸில் ஒரு 6, 22. அடுத்து மெக்கானிக்கலில் ஒரு 6, 28. மிஸ்க் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் ஒரு 2, 30. ஓகேங்களா? ஸோ மொத்தம் உங்களுக்கு 30 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓவரால் அதே தான், பர்மனெண்ட் கமிஷன் ஆஸ் யூஷுவல், ஷார்ட் சர்வீஸாக இருந்தாலும் சரி, பர்மனெண்ட் கமிஷனாக இருந்தாலும் சரி, அந்த 30 வேக்கன்சி அப்படி தான் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு குறைவாகவும் இல்லை, அதிகமாகவும் இல்லை. எப்போவுமே இந்த மாதிரி ஷார்ட் சர்வீஸ், பர்மனெண்ட் கமிஷன் அப்படின்னா இந்த 30 வேக்கன்சி தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா?